ஓகே, திரு ராமகிருஷ்ணன், திரு அண்ணாமலை தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டார். பாஜக முடிவெடுக்க முடியாம தடுமாறுகிறது அண்ணாமலை விஷயத்துல அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல பாஜகவும் தெளிவான முடிவு எடுத்தாச்சா அண்ணாமலை விஷயத்துல? இல்ல, அதாவது பாஜக முடிவெடுத்த மாதிரி தெரியல. ஓகே, அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். அதாவது தான் தனி கட்சியாக ஒரு துவக்கி அவருக்கு இப்போ ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக கருதுகிறார். அதாவது இதையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருப்பாரான செய்திருக்க மாட்டார். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அவர் அதை செய்யதில்லை. இப்போ ஏன்னா அவர் இப்போ விஜய்க்குடைய எதிர் வரிசையில் இருக்கிறவங்க ஸ்டாலின் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. இவங்க 2 பேருமே 70+. ஓகே, இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவங்களுடைய ஆக்டிவ் பொலிட்டிக்கல் கரியர் இருக்கு இல்லையா, அது அது இறுதி அந்த லாஸ்ட் இதுல வருது. அதுல ஒரு 5 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம். பட் அவங்க ஏதோ ஒரு சமயத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இந்த நெக்ஸ்ட் அடுத்த 5 ஆண்டுகள்ல அவங்க அதுக்கான ஏற்பாடை செஞ்சிடணும் அப்படிங்கிற நிலையில இருக்காங்க. அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப இந்த 2 பிரதான கட்சிகளாக இருந்ததனுடைய தலைவர்களே 70+ல இருக்காங்க. இப்போ நம்ம நுழைவதுதான் நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டிருப்பாருங்கிறது தான் என்னுடைய இது. ஏனென்றால் அதை இப்பொழுது ஏன்னா அவர் அப்கோர்ஸ் அவர் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் தலைவராக இருந்தாரு, பாஜக தலைவராக இருந்தாரு. அதிலே அவருக்கு அவரால் ஏதோ ஒரு சில செக்ஷன்ஸை ஈர்க்க முடிஞ்சது. ஓகே, அதாவது அவர் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனியா போயிருக்கணுமா, அது அஇஅதிமுகவோட இருந்திருக்கணுமாங்கிறது ஒரு கொஸ்டின். பட் அவரால் ஒரு இது முடிஞ்சது. அண்ட் தென் நான் 2 சம்பவங்கள் சொல்வேன். ஒன்று நான் நேரடியாக பார்த்தது, அவர் ஒரு முறை அக்டோபர் 2021 ஹிந்து ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாரு. அவர் வரப்போறாருங்கிறது முன்னே சொல்லலை. அவர் எல் முருகன் தான் எங்களை சந்திக்கணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணுறதுல நான் இருந்தேன், அதனால சொல்ல வரேன். ஆனால் அவர் கடைசியில் முருகன் வருவதற்கு முன்பு முருகனுடைய இது சொல்றாரு, அண்ணாமலையும் வந்திருக்காருன்னு. ஸோ அதனால அண்ணாமலை அப்புறம் வந்துட்டாரு. பட் இங்க அண்ணாமலை வந்திருக்காருங்கிறது இங்க இந்து ஆஃபீஸுக்கு வந்தாருங்கிறது எங்களுக்கே அவர் அண்ணாமலை வரும்போது தான் தெரியும். ஆனா இப்ப நீங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு அவர் வெளில போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 200-300 பேர் இந்த பசங்கள்லாம் நிக்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம். அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்சது அவருக்கு ஒரு ஈர்ப்பு, அதாவது ஏதோ ஒரு கேள்விப்படுறான் வராங்க. ஓகே, ஸோ அதனால அவரால் ஒரு இது இருக்கு. 2வது முறை ஒரு திருமணத்திற்கு நான் பார்த்தேன், அந்த ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டர் நடந்தது. ஸோ இப்போ அது அதாவது அவருக்கு பதவி விலகினதுக்கு பிறகு, அது பதவியிலிருந்து நீக்கப்பட்டதுக்கு பிறகுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமணத்துக்கு வந்த பொழுது பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த மேரேஜ் ஹாலே அவரை நோக்கி தான் சந்திச்சது. ஸோ அதனால அவருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அது எந்த சதவீதம் எவ்வளவு இதுங்கிறது இன்னொரு விஷயம். பட் என்னை பொறுத்தவரையில் பாஜக அவரை இழக்க விரும்பவில்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. அதனால அவங்க ஏதாவது சமாதானம் பண்ணி அவரை இருக்க வைப்பாங்கிறது என்னுடைய இது. அதனாலதான் அவங்க இல்லாட்டா அவர் ஏதாவது ஒரு அறிவிப்பு இன்றைக்கே கூட வந்திருக்கலாம். பட் வராததுக்கு காரணம் பாஜக அவரை அவருடைய விஷயத்துல என்னை பொறுத்தவரைகள் அவர்கள் பல தவறுகளை செஞ்சுட்டாங்க. ஒண்ணு, அவரை நீங்க 2021 நீங்க தலைவராக்கினீங்க. அப்புறம் அவருடைய நடவடிக்கைகள்ல அவரை சீனியர்ஸை நெக்லெக்ட் பண்றாரு, ஒதுக்கி வைக்கிறாரு அப்படிங்கிற பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நீங்க அதை நீக்கும் பொழுது அதெல்லாம் ஒரு பேசு பொருளாக மாறியது. அது இன்ஃபேக்ட் அவர் 26 கூட நீக்கி இருக்கலாம். இன்னும் ஒரு வருடத்துல ஒன்றும் இதுவாயிருக்காது. நீங்க எடப்பாடியோட நீங்க கோஆபரேட் பண்ணி போங்கன்னு சொல்லியிருந்தா அவரும் அதை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். பட் பட் அதெல்லாம் இப்ப நடக்கல. ஸோ அதனால இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இன்னொன்னு எனிவே ஆல் செட்டண்டா நம்ம பாஜக தான் அவங்களுக்கு ஒரு தளம் கொடுத்ததார். அவர் இப்ப அவராவே தனியாவே ஒரு மன்றம் வைத்து வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை பேருக்கு அது போயிருக்கும். பட் பாஜக ஒரு ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கிற கட்சி, பெரிய கட்சி. சோ அந்த வசதிகளும் அவரை பிரபலப்படுத்தியது இல்ல. அப்படி சமாதானப்படுத்தி அவர் இருக்க வச்சா, சமாதானப்படுத்தி அவருக்கு மத்திய அமைச்சர் பதவியோ மாநில தலைவர் பதவியை மீண்டும் கொடுத்து திரு நயினா நாகேந்திரனை மாற்றி ஏதோ ஒரு அகாமடேஷன்ல அவர் இருக்க வச்சா, அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் கேட்க வேண்டிய இடத்திற்கு தானே பாஜக தேசிய தலைமை தள்ளப்படும். அந்த இடத்துக்கு அவங்க நகர்ந்துருவாங்களா? என்ன அண்ணாமலை முடிவெடுத்தாலும் அப்படின்ற அந்த சுதந்திரமான நடவடிக்கை தான் அவர் விரும்புறார். அதுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருவாங்க. நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனா நான் என்ன சொல்றேன், இப்ப தேசிய தலைமை எடுத்த முடிவுனால இப்ப என்ன பலன் வந்துட்டீங்க நீங்க. அதனால இப்ப அவர் சொல்லலாம் இல்ல,
நீங்க சொல்லிதான் எல்லா சமயத்திலுமே எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. இப்போ ஒரு சமயமாவது எனக்கு கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அவர் என்ன தப்பா இடப்படுது? பாஜக அவருக்கும் கொடுத்தாச்சுல 2024 அவர் என்ன ஆசைப்பட்டாரோ அதே மாதிரியான ஒரு கூட்டணியை கட்டமைத்துக் கொள்வதற்கு அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாச்சு தேசிய தலைமை. பெர்சன்டேஜா ஓட்டு வாங்கினார் 18%. சீட் கன்வர்ஷன் நடந்துச்சா? ஒரு தொகுதி ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல. அப்ப அவர் எடுத்த முடிவும் லாங் டேர்ம் கோல் வேணா வச்சுக்கலாமே தவிர ஷார்ட் டேர்ம் கோலா ஒவ்வொரு தேர்தலுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்காதா தேசிய தலைமை? இல்ல, அதாவது அவங்க பாஜக கடைசியில அஇஅதிமுகவோடு தேர்தல் அதுக்கு கடைசி சமயத்துல கூட அவங்க முயற்சி செஞ்சாங்க. பட் எடப்பாடி அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க திட்டவட்டமா. ஒரு ஒன் ஆர் டூ காமன் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது நடைபெறல. அதனால அவர் விரும்பிய கூட்டணி தான். அது அவர் விமர்சனமா செஞ்சாரு, அதெல்லாம் கரெக்ட் தான், நான் அதெல்லாம் இருக்குல்ல. பட் அதை காரணமாக சொல்லி கொண்டு அவர் விலகணும்னு முடிவு பண்ணிட்டார் எடப்பாடி அவர்கள். எனவே அது விட்டுருங்க. அப்ப அதனால நீங்க சொன்னதுல அவர் விரும்பியவாறு அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை விட வேற என்ன வழி இல்லை அவங்களுக்கு அந்த சமயத்துல. அதுதான் நான் அதை கொஞ்சம் ஸ்லைட்டா திருத்த விரும்புறேன். இல்ல, இப்ப நீங்க மீண்டும் திரு அண்ணாமலைக்கு சுதந்திரமா செயல்படுவதற்கான வாய்ப்புனா திரு அண்ணாமலை இணக்கமா பார்த்து யாரெல்லாம் கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கு? கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மறுபரிசீலனை பண்ணுவாங்க திரு அண்ணாமலையுடன் மீண்டும் பயணிப்பதற்கு. அப்ப அவங்க சம்மதிப்பாங்களா? இல்ல அவங்களுடைய பழைய நண்பர்கள், திரு அண்ணாமலையுடைய பழைய நண்பர்கள் திரு டிடிவி தினகரன், திரு அன்புமணி போன்றவர்கள்லாம் ஒரு புதிய கூட்டணியை மீண்டும் ஒரு நாடாளுமன்றத்திற்கோ சட்டமன்றத்திற்கோ கட்டமைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா? இப்படித்தானே யோசிக்க முடியும். ஒன்னும் புதுசா அவரால் ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுமா திரு அண்ணாமலையினால? பாஜகவிலே இருந்தா கூட மாற்றத்தை கொண்டு வர முடியாது. பட் என்ன பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஏதாவது அவருடைய திட்டம் அவர் 2031 தான் அவர் ஒரு கணக்கா வைத்துக் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்துல. ஓகே, ஆனா அதுல அதெல்லாம் கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் அப்செட் ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன சொல்லலாம், நீங்க இப்போ பாஜகவை பொறுத்தவரையில் நான் என்ன சொல்றேன், 1980 அது உருவான கட்சி, 2026 46 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க இன்னொரு 10 வருஷம் வெயிட் பண்றதுல என்ன ஆயிட போறது? நீங்க இப்ப இப்படியே கடிச்சு பிடிச்சு என்ன பண்ணி ஒரு 3% 4% தான் வாங்குறீங்க. ஓகே, இன்னொரு 10 வருஷம் உடனடியாக அவரால் இத்தனை சதவீதத்தை வாங்கி தர முடியும் அப்படின்னு அவருக்கு திட்டவட்டமா அவர்லாம் சொல்லிட முடியாது. இல்ல, அண்ணா அவசரம் யாருக்கு? பாஜகவுக்கா அண்ணாமலைக்கா? சீக்கிரமா இங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்துடணும் தேவையில்லைன்னு சொல்றேன். சீக்கிரமா யாருக்குமே இல்ல. இல்ல, அதாவது அவசரம் பாஜகவுக்கு இருக்கவே முடியாது. அவசரம் இல்ல, அண்ணாமலைக்கு அவசரம் இல்லைன்னா பாஜக தேசிய தலைமை முடிவெடுக்கட்டுமே. 1 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு இல்ல அண்ணாமலை தான் இதுக்கு சரியான பொருத்தமான நபர்னு முடிவெடுக்கிற வரைக்கும் கால அவகாசத்தை அவர் கொடுக்கலாமே. ஏன் திரு நிதின் நபீனை போய் சந்திச்சு நான் தேர்தலில் ஒதுக்கப்பட்டதாக கடிதம் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க. அந்த 5 பக்க கடிதத்துல என்ன இருக்குன்னு தெரியல. அவர் தானே அவசரப்படுறாரு. இல்ல, அவர் அவசரப்படுறல. அதாவது என்ன பொறுத்தவரையில் அவர் இப்ப முடிவுக்கு வந்துட்டார். இந்த கட்சியில இருந்தோம்னா நம்ம திட்டம் செயல்படாது. ஓகே, நம்மளுக்கு ஏதாவது ஒரு தடைக்கல் போடுவாங்க. அதனால நான் தனியா போய்க்கிறேன், ஒரு மரியாதைக்கு போய் சொல்லலாம்னு அவர் போயிருக்கலாம். நம்ம இதெல்லாம் அனுமானத்துல சொல்றோம் ஒண்ணு. அதனால இதுல அவசரம் என்பது இல்ல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஏன் அதை கேட்கிறேன்னா, அரசியலுக்கு 2-3 ஆண்டுகளுக்குள்ளாக தானே ஆச்சு திரு அண்ணாமலைக்கு. கட்சி தொடங்கி 100 ஆண்டுகள் ஆச்சு இல்ல அவங்களுக்கு, ஜனசங்கத்துக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாதா, அதற்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னன்னு அவங்க ஆராய மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? திரு அண்ணாமலை ஏன் அவசரப்படணும், பாஜகவை கொண்டு வந்துடணும் அவசரப்படணும்னு கேட்கிறேன். அவருக்கு அவசரமா பாஜகவை கொண்டு வந்துடணும் அப்படின்னு பாஜக அவசரப்படுதா? இல்ல, அது ஜனசங்கத்துக்கு 100 ஆண்டுகளாக இல்ல, RSSக்கு தான் 100 ஆண்டுகள் ஆயிருக்கு. பட் அது 1951 நினைக்கிறேன். எனவே அதை விட்டுருங்க. இப்போ இவருக்கு அவசரமான்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவர் இது இப்போ எனக்கு இருக்கின்ற வாய்ப்பு என்று கருதுகிறேன். நான் முன்னமே சொன்ன மாதிரி எனக்கு இப்போ இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு, சரி, ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். அதனால அதை நீங்க அவசரம்னு நீங்க கருதுறீங்களோ கருதலையோ, பட் அவர் என்ன நினைக்கிறாரு, இப்ப இன்னும் ஒரு 5 வருஷத்துலயே வரலாம், 4 வருஷத்துல வரலாம், 3 வருஷத்துல வரலாம். இந்த கூட்டணி எவ்வாறு செல்ல போகிறது பத்தி யாரும் திட்டவட்டமா இப்ப சொல்ல முடியாது. ஓகே, இந்த வரைக்கும் எல்லாம் சுமூகமா போயிட்டு இருக்கு.
பட் அவர் என்ன நினைக்கலாம்னா இப்போ வந்து ஏன்னா எதிராக இருக்கின்றவர்கள் திமுகவும் அஇஅதிமுகவும் அவங்கள வந்து மக்கள் வந்து நிராகரித்து விட்டார்கள். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு ஒரு மாற்று சக்தியாக நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறேன். ஓகே.